Next topic is diazonium salt. So first one is introduction. So the aromatic amine on treatment with NaNO2 and HCl, it gives the diazonium salt. So the formed compounds are stable only for the short time. So hence are used immediately after preparation. So this one is the preparation. So we are taking the aromatic amine here. That one is aniline. So we are reacting the aniline with NaNO2 and HCl. So we are maintaining the temperature 273 to 278 Kelvin. So we are getting the benzene diazonium chloride, NaCl and H2O. So the formed benzene diazonium chloride is stable only for the short period. So we need to use that compound immediately. So these are some examples of the diazonium salts. So first one is the benzene diazonium chloride. So diazona என்ன அர்த்தம்னா ரெண்டு நைட்ரஜன் குரூப் இருக்குது. So with the chlorine is attached with that compound. So and then paratoluene இதோட para positionல so so CH3 group இந்த சைடு இருக்குன்னா இதோட para positionல azo group வந்து present ஆயிருக்கு. So we call it as the paratoluene diazonium bromide. So this one is para nitro diazonium tetrafluoro. So BF4 இருக்குது. So அதனால tetrafluoro borate. So next one is the resonance structure. So இந்த காம்பவுண்ட் வந்து ஏன் ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா so இதுல இருக்கிற எலக்ட்ரான் வந்து delocalizationல இன்வால்வ் ஆகுது. So the compound is more stable. So next one is the physical property. So benzene diazonium chloride வந்து colorless-ஆ இருக்குது, crystalline solid. So இது வந்து readily soluble in water and stable in the cold water. So இது வந்து neutral solutionல எப்படி இருக்குன்னா so litmus அந்த வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாம அப்படியே வந்து இருக்குது. So benzene diazonium tetrafluoroborate வந்து என்ன ஆகுது வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆகுது. So next வந்து chemical property. So benzene diazonium chloride வந்து ரெண்டு டைப் ஆஃப் ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ ஒன்று வந்து பார்த்தோம்னா ரீப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இன்வால்விங். ஸோ இந்த காம்பவுண்ட்ல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும்போது அங்க வந்து ஹைட்ரஜன் வந்து அந்த காம்பவுண்ட்ல இருந்து எலிமினேட் ஆகும். ஸோ இதுல வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து என்னென்ன காம்பவுண்ட் வந்து ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாலைட்ஸ், சயனைடு, ஹைட்ரஜன் அண்ட் OH குரூப் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்ல இன்வால்வ் ஆகும். ஸோ அண்ட் தென் ரீப்ளேஸ்மெண்ட் reactions involving retention of diazo group. So that one is a coupling reaction. So next first one is the replacement reactions involving loss of nitrogen. So இங்க வந்து என்ன ஆகுது நம்ம வந்து benzene diazonium chloride எடுத்துக்கிறோம். So we are reacting this compound with hypophosphorus acid and water in the presence of the copper chloride. So அப்ப இங்க வந்து என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கிற நைட்ரஜன் வந்து தனியா வெளில போயிடும். ஸோ இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து இந்த H3PO2 ஓட சேர்ந்துட்டு ஆக்சிஜன் வந்து கம்பைன் ஆகிட்டு ஸோ H3PO3 வந்து வெளில போயிடும். ஸோ அப்போ ஒரு ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகுது ஸோ இந்த Cl கூட சேர்ந்து HCl வெளில எலிமினேட் ஆகுது. ஸோ இன்னொரு H வந்து என்ன ஆகுது இந்த C6H5 ஓட சேர்ந்து C6H6 மாறுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பென்சின் டைசோனியம் குளோரைடு எடுத்துக்கிறோம். அது எத்தனால் கூட ரியாக்ஷன்ல வந்து இன்வால்வ் பண்றோம். ஸோ இங்க வந்து என்ன ஆகுது நைட்ரஜன் வந்து தனியா வெளில போயிடுது. இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் ஸோ இந்த CH2ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகுது மெத்தில் கூட சேர்ந்து C6H6 மாறுது. இன்னொரு ஹைட்ரஜன் வந்து Cl கூட சேர்ந்து HCl வெளில போயிடுது. So again I am telling the reaction. C6H5 N2Cl வந்து எடுத்துக்கிறோம். அதை வந்து எதனால் கூட ட்ரீட் பண்றோம். ஸோ இங்க CH2ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுது Cl கூட சேர்ந்து HCl வெளில போயிடுது. இன்னொரு ஹைட்ரஜன் வந்து C6H5 கூட சேர்ந்து C6H6 வெளில போயிடுது. ஸோ இங்க வந்து என்ன கிடைக்கும் நமக்கு CH3 CHOங்கிற காம்பவுண்ட் மட்டும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பை குளோரின், புரோமின் அண்ட் தி சயனைட் குரூப். ஸோ அந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்றோம் சான்மயர் ரியாக்ஷன். ஸோ நம்ம பென்சின் டைசோனியம் குளோரைடு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ காப்பர் குளோரைடு வித் HCl கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுது ஸோ இங்க இருக்கிற ஸோ நைட்ரஜன் வந்து வெளில வந்து N2 வெளில போயிடுது. ஸோ அப்ப we are getting the chlorobenzene. ஸோ and then benzene C6H5 N2Cl ஓட we are reacting this compound in the presence of copper bromide and HBr போடும்போது so we are getting the bromobenzene. So and then CuCN copper cyanide with KCN கூட react பண்ணும்போது so we are getting C6H5Cn. So that is cyanobenzene.
So next வந்து கேட்டர்மேன் ரியாக்ஷன். ஸோ கேட்டர்மேன் ரியாக்ஷன்ல வந்து என்ன பண்றோம், பென்சின் டைசோனியம் குளோரைடை ஸோ நம்ம அங்கே சாண்ட்வேர்ல வந்து என்ன பண்றோம், காப்பர் குளோரைடு வந்து எடுத்துக்கிட்டோம். இங்க வெறும் காப்பர் பவுடர் மட்டும் யூஸ் பண்றோம். ஸோ we are mixing this copper powder with HCl means we are getting the chlorobenzene. ஸோ காப்பர் பவுடர் வித் HBr கூட ட்ரீட் பண்ணும்போது we are getting the bromobenzene. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி ப்ராடக்ட் தான் கொடுக்கும். ஸோ ஆனா வந்து என்னன்னா சாண்ட்மேயர் வந்து அந்த அதோட yield ப்ராடக்ட் வந்து அதிகமா இருக்கும் than the கேட்டர்மேன் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பை அயோடின். ஸோ aqueous solution of benzene disonium chloride is warmed with the potassium iodide கூட ட்ரீட் பண்றோம். ஸோ ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுது, இங்க இருக்கிற கேவும் சிஎலும் சேர்ந்து கேசிஎலா வெளில போயிடுது. ஸோ அண்ட் தென் நைட்ரஜன் வந்து வெளில எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ அயோடின் வந்து இந்த C6H5 ஓட ஜாயின் ஆயிடுது. ஸோ we are getting the iodobenzene. So next one is replacement of fluorine, Walsh-Skyrman reaction. So benzene disonium chloride வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து fluoroboric acid கூட ட்ரீட் பண்றோம். ஸோ ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுது, C6H5N2 ஸோ BF4 இங்க இருக்கிற ஹச்சும் இந்த சிஎலும் HCl வெளில எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ we are getting C6H5N2 BF4 வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ we are call it as the benzene disonium fluoroborate. ஸோ அகைன் இந்த காம்பவுண்ட் வந்து நம்ம வந்து ஹீட் பண்றோம். ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து இந்த காம்பவுண்ட் பிரேக் ஆகி தனித்தனியா வெளில போயிடுது. ஸோ அப்ப இங்க இருந்து ஒரு ஃப்ளூரின் மட்டும் இந்த C6H5 கூட ஜாயின் ஆகிடுது. we are getting the fluorobenzene. ஸோ and then BF3 வெளில வந்துருது, நைட்ரஜன் வந்து வெளில வந்துருது. ஸோ and then replacement by the hydroxyl group. ஸோ நம்ம பென்சின் டைசோனியம் குளோரைடை வார்ம் வாட்டர் கூட ட்ரீட் பண்றோம். ஸோ ஹீட் பண்றோம் 283 கெல்வின்ல வந்து ஹீட் பண்றோம். ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, இங்க இருக்கிற அந்த காம்பவுண்ட் வந்து பிரேக் ஆகி ஸோ நைட்ரஜன் தனியா வெளில போயிடுது. இந்த வாட்டர்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து இந்த ஹச் கூட சேர்ந்து HCl வெளில போயிடுது. இன்னொரு ஹச் வந்து ஸோ OH இருக்குமா, அந்த OH வந்து என்ன பண்ணும், இந்த C6H5 ஓட சேர்ந்து C6H5OH ஸோ அப்படின்ற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. the compound name is phenol. So next one is replacement by the nitro group. So benzene disonium chloride எடுத்துக்கிறோம். So we are reacting with the fluoroboric acid. So இப்போ வந்து என்ன ஆகும், இந்த ஹச்சும் சிஎலும் சேர்ந்து HCl வெளில போயிடுது. ஸோ ரிமைனிங் C6H5N2 BF4 காம்பவுண்ட் வந்து கிடைக்குது. அது வந்து NaNO2 காப்பர் பிரசன்ஸோட நம்ம வந்து ஹீட் பண்றோம். அப்போ வந்து என்ன ஆகுது, C6H5NO2 வந்து கிடைக்கும். C6H5NO2 வந்து கிடைக்கும். நைட்ரஜன் வந்து தனியா வெளில போயிடுது. இங்க இருக்கிற சோடியமும் BF4ம் சேர்ந்து சோடியம் போரோ ஃப்ளூரைட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பை தி அரைல் குரூப். இந்த ரியாக்ஷன் பேர் நம்ம என்ன சொல்றோம்னா காம்பேக் ரியாக்ஷன். ஸோ இதுல வந்து என்ன பண்றோம், பென்சீனை வந்து பென்சீன் டைசோனியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்றோம். ஸோ பென்சீன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுது, இந்த டைசோனியம் குளோரைட்ல இருக்கிற Cl கூட சேர்ந்து HCl வெளில எலிமினேட் ஆயிடுது. ஸோ அண்ட் தென் இந்த பிளேஸ்ல இருக்க நைட்ரஜன் வந்து வெளில போயிடுது. ஸோ அப்ப இந்த பென்சீன் ரிங்கும் இந்த பென்சீன் ரிங்கும் ஜாயின் ஆயிடுது. ஸோ த காம்பவுண்ட் நேம் இஸ் பைஃபினைல். So next வந்து replacement by the carboxylic acid group. So benzene disonium fluoroborate வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து அசிட்டிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்றோம். ஸோ ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இங்க இருக்கிற COOH குரூப் வந்து ஸோ இந்த பென்சீன் ரிங்கோட ஜாயின் பண்ணிட்டு ஸோ we are getting the benzoic acid. ஸோ இங்க இருக்கிற நைட்ரஜன் வந்து தனியா வெளில போயிடுது. ஸோ அண்ட் தென் இங்க இருக்கிற BF4 வந்து BF3 மாறி வெளில போயிடுது. இங்க இருக்கிற BF4ல இருக்கிற ஒரு ஃப்ளூரின் வந்து இந்த CH3 கூட ஜாயின் ஆகி CH3F வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் ரிட்டன்ஷன் ஆஃப் தி டயாசோ குரூப். ஸோ நம்ம வந்து பென்சின் டைசோனியம் குளோரைடை ரெடியூஸ் பண்றோம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த டின் குளோரைட் ஆர் HCl, சிங்க் டெஸ்ட் ஆர் அசிட்டிக் ஆசிட் அண்ட் தி சோடியம் ஹைட்ரோசல்ஃபைட் ஆர் சோடியம் சல்ஃபைட். இதுல ஏதாவது ஒரு காம்பவுண்ட் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்றோம். ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த N2Clங்கிற குரூப் NH2 குரூப்பா மாறுது. ஸோ தட் இஸ் ஃபினைல் ஹைட்ரஜனா மாறுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ பென்சின் டைசோனியம் குளோரைடை வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு எலக்ட்ரான் ரிச் இருக்கிற அரோமேட்டிக் காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்றோம். ஸோ we are treating with phenol. ஸோ phenol கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த ஹைட்ரஜனும் Clலும் சேர்ந்து HCl வெளில போயிடுது. ஸோ நம்ம வந்து phenol யூஸ் பண்ணும்போது pH வந்து 9 to 10 மெயின்டைன் பண்றோம். ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து 273 இருந்து 278 கெல்வினா வந்து மெயின்டைன் பண்றோம். ஸோ மெயின்டைன் பண்ணும்போது இங்க phenolல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் டைசோனியம் குளோரைட்ல இருக்கிற குளோரினும் சேர்ந்து HCl வெளில போயிடுது. ஸோ ரிமைனிங் இருக்கிறது அப்படியே வந்து ஜாயின் ஆயிடுது. ஸோ N, ஸோ phenolோட N இங்க இருக்குது,
So phenol ஓட OH இங்க இருக்கு. இந்த ஹைட்ரஜன்ங்கிற பிளேஸ்ல வந்து இந்த N double bond with N போய் join ஆயிடுது. So we are getting the compound para-hydroxyazobenzene. So we are getting that dye as an orange color. ஸோ நெக்ஸ்ட் பென்சின் டைசோனியம் குளோரைடா அனிலின் கூட ட்ரீட் பண்றோம். ஸோ இப்போ இங்க இருக்கிற அனிலின்ல இருக்கிற ஹைட்ரஜனும் இந்த சிஎலும் சேர்ந்து HCl வெளில எலிமினேட் ஆகும். ஸோ வி ஆர் மெயின்டைனிங் த pH 4 to 5 and then maintaining the temperature 273 to 278 Kelvin. ஸோ மெயின்டைன் பண்ணும்போது இந்த HCl வந்து வெளில போயிடும். ஸோ இந்த அனிலின்ல இருக்கிற NH2 இருக்குது. ஸோ அதோட பேரா பொசிஷன்ல இந்த N டபுள் பாண்ட் வித் N போய் ஜாயின் ஆகுது. ஸோ வி ஆர் கெட்டிங் த காம்பவுண்ட் para amino azobenzene வந்து கிடைக்குது. ஸோ வி ஆர் கெட்டிங் தட் காம்பவுண்ட் இஸ் இன் எல்லோ கலர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேராக்ரசால் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ கிரசால்னா வந்து என்ன அர்த்தம்னா ஒரு சைடு CH3 குரூப் இன்னொரு சைடு வந்து OH குரூப் வந்து இருக்குது. ஸோ அது பேரா பொசிஷன்ல இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம் பேராக்ரசால்னு சொல்றோம். ஸோ பேராக்ரசால வந்து ஸோ பென்சின் டைசோனியம் குளோரைடுல ஆட் பண்ணும்போது ஸோ வி ஆர் மெயின்டைனிங் த pH 9 to 10. ஸோ அந்த டெம்பரேச்சர் 273 to 278 கெல்வின் வந்து மெயின்டைன் பண்றோம். ஸோ இப்போ வந்து இங்க என்ன ஆகும்னா இதோட ஆர்தோ பொசிஷன்ல தான் இது வந்து அட்டாக் ஆகணும். ஆனா ஆல்ரெடி ஆர்தோ பொசிஷன்ல வந்து OH குரூப் இருக்கிறதுனால இதோட ஆர்தோ பொசிஷன்ல வந்து ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ அப்ப இங்க CH3 OH அப்படியே இருக்கும். இதோட அந்த OH ஓட ஆர்த்தோ பொசிஷன் வந்து இது. ஸோ இது கூட N டபுள் பாண்ட் வித் N வந்து ஜாயின் ஆகுது. ஸோ N டபுள் பாண்ட் வித் N C6H5. ஸோ இங்க இருக்கிற இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் சிஎலும் சேர்ந்து HCl வெளில எலிமினேட் ஆயிடுது. ஸோ we are getting the compound 2-phenyl azo 4-methyl phenol. Next topic is cyanide and the isocyanate. So the derivatives of the hydrocyanic acid HCN, it exists in the two tautomeric form. So HCN and the HNC. So ரெண்டு ஃபார்ம்ல வந்து இருக்குது. So cyanide பார்த்தோம்னா CN ஒரு ஹைட்ரஜன் கூட CN இந்த மாதிரி கார்பன் வந்து ஹைட்ரஜன் கூட பாண்டிங் ஆனா அதை நம்ம என்ன சொல்றோம் ஹைட்ரஜன் சயனைட். இதே வந்து ஹைட்ரஜன் கூட NC இதே ரிவர்ஸ்ல N வந்து ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோம் ஹைட்ரஜன் ஐசோசைனேட். சோ இந்த ஹைட்ரஜன் இருக்கிற பிளேஸ நம்ம வந்து ஒரு மெத்தில் குரூப்பை போட்டு ரீப்ளேஸ் பண்ணோம்னா அதை நம்ம என்ன சொல்றோம் மெத்தில் மெத்தில் சயனைட்னு சொல்றோம். சோ அதர் இங்க வந்து என்ன சொல்றோம்னா மெத்தில் ஐசோசைனேட் அப்படின்னு சொல்றோம். சோ இங்க CH3 இல்லாம வேற ஏதாவது ஆர்னா அல்கைல் குரூப் எந்த அல்கைல் குரூப் வந்து வேணாலும் இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ அப்ப இதோட நேமிங் வந்து எப்படி இருக்கும்னா அல்கைல் சைனேட். சோ அதே வந்து இங்க NCன்னு இருந்ததுன்னா அது வந்து என்ன சொல்றோம் அல்கைல் ஐசோசைனேட்னு சொல்றோம். சோ இதே வந்து அல்கைல் சைனேட்டுக்கு அயோபாக் நேம் சொல்லும்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா அல்கேன் நைட்ரில்ஸ்னு யூஸ் பண்ணோம். அண்ட் தென் ஐசோசைனேட்டுக்கு வந்து அயோபாக் நேம் நம்ம சொல்லும் போது அரின் கார்போநைட்ரில்ன்ற நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். சோ நெக்ஸ்ட் வந்து நாமென்கிளேச்சர் ஆஃப் சயனைட். சோ இது வந்து ரெண்டு கார்பன் இருக்கு. இது ஒரு கார்பன் இது ஒரு கார்பன். சோ அப்ப இது வந்து ஈத்தேன். சோ நான் CN குரூப் இருக்கறனால அது எப்படின்னு முடிக்கணும் நைட்ரில்னு முடிக்கணும். சோ காம்பவுண்ட் நேம் இஸ் ஈத்தேன் நைட்ரில். சோ இதுல வந்து பார்த்தா மூணு கார்பன் இருக்கு. இது ஒரு கார்பன் இது ஒரு கார்பன். சோ இது வந்து தேர்ட் கார்பன். சோ அப்ப மூணு கார்பன் இருக்கறனால இது பேரு ப்ரோபேன். CN ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கிறதுனால இங்க நைட்ரில் வந்து ஆட் பண்றோம். சோ காம்பவுண்ட் நேம் இஸ் ப்ரோபேன் நைட்ரில். சோ இந்த காம்பவுண்ட்ல வந்து பார்த்தோம்னா திஸ் ஒன் கார்பன் இது செகண்ட் கார்பன் இது தேர்ட் கார்பன் இது ஃபோர்த் கார்பன். சோ 4 கார்பன் இருக்கறனால பியூட்டேன். இங்க CN குரூப் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கறதுனால நைட்ரில் வந்து சேர்க்கிறோம். சோ the compound name is butyne nitrile. சோ நெக்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் சோ இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் இது வந்து செகண்ட் கார்பன் இது வந்து தேர்ட் கார்பன். இன்னொரு மெத்தில் குரூப் வந்து இங்க சப்ஸ்டிடியூவன்ட்டா வந்து ஆட் ஆயிருக்குது. சோ அப்ப இதோட நேம் வந்து எப்படி பண்ணலாம்னா இந்த செகண்ட் பொசிஷன்ல மெத்தில் குரூப் இருக்குது. சோ அதனால 2 மெத்தில் 3 கார்பன் இருக்கறனால ப்ரோபேன் CN வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கறனால நைட்ரில். சோ the compound name is 2 methyl propane nitrile. சோ நெக்ஸ்ட் வந்து பென்சீன் ரிங்க் இருக்கு. அது கூட ஒரு CN வந்து அட்டாச் ஆயிருக்கறனால இது எப்படி நேம் பண்றோம்னா சோ பென்சீன்ல வந்து கார்பனோட C6H5 அட்டாச் ஆயிருக்கறனால கார்போ நைட்ரில். சோ நெக்ஸ்ட் இந்த கார்பன் வந்து நம்பர் 1. சோ இது வந்து நம்பர் 2. சோ திஸ் ஒன் நம்பர் 4. இந்த கார்பன் வந்து நம்பர் 4. சோ அப்ப இதோட தேர்ட் பொசிஷன்ல ஒரு சயனோ குரூப் இருக்குது. அதனால 3 சயனோ 4 கார்பன் இருக்கனால பியூட்டேன்.
சோ இங்க ஒரு ஆசிட் குரூப் இங்க பிரசன்ட் ஆயிருக்கறனால நம்ம எப்படி முடிக்கணும்? நாயிக் ஆசிட். சோ the compound name is 3-cyanobutanoic acid. சோ நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பவுண்ட். சோ இந்த CN இந்த கார்பன் 1, இந்த கார்பன் 2, சோ இந்த கார்பன் வந்து 3. சோ அப்ப இந்த கார்பன் வந்து 4. சோ இங்க வந்து C2ன்னு 2 இருக்குது. சோ அதனால 4, 5ன்னு வந்து வரும். சோ இப்ப மொத்தமா எத்தனை இருக்குது? 5 குரூப் இருக்கனால பென்டேன் நைட்ரில்னு நம்ம முடிக்கிறோம். சோ இது செகண்ட் பொசிஷன்ல ஒரு புரோமோ இருக்குது. சோ அப்ப 2 புரோமோ. இதோட தேர்ட் பொசிஷன்ல ஒரு குளூரோ குரூப் இருக்குது. சோ அப்ப 3 குளோரோ. சோ இதோட தேர்ட் பொசிஷன்ல இன்னொரு மெத்தில் குரூப் இருக்குது. அதனால 3 மெத்தில். சோ 5 கார்பன் டோட்டலா இருக்கறனால பென்டேன். சோ CN வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கறனால நைட்ரில். சோ அப்ப இந்த காம்பவுண்டோட நேம் வந்து 2 புரோமோ, 3 குளோரோ, 3 மெத்தில், பென்டேன் நைட்ரில். So next one is the preparation of the cyanide. So first one from the alkyl halide. So alkyl halide வந்து எடுத்துக்கிறோம். So அத வந்து நம்ம என்ன பண்றோம்? பொட்டாசியம் சயனைட் இல்லனா சோடியம் சயனைட் கூட மிக்ஸ் பண்றோம். So நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது? இந்த பொட்டாசியமும் இந்த புரோமினும் சேர்ந்து பொட்டாசியம் புரோமைடா வெளில போயிடுது. So and then இங்க இருக்கிற சயனைடும் இங்க இருக்கிற எத்தில் குரூப்பும் சேர்ந்து நமக்கு எத்தில் சயனைட் வந்து ஃபார்ம் பண்ணுது. So அப்ப 3 கார்பன் இருக்கறனால இத நம்ம என்ன சொல்றோம்? புரோபேன் நைட்ரில். So next method வந்து by degradation of the primary amide. So primary amide வந்து எடுத்துக்கிறோம். அத வந்து P2O5 ஓட கம்பைன் பண்றோம். So கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, so water molecule இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் NH2ல இருக்கிற ஹைட்ரஜனும் இந்த ஆக்ஸிஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளில போயிடுது. So we are getting CH3CN. So இந்த CN வந்து கம்பைன் ஆகுது. So we are getting CH3CN. We are call it as the 2 கார்பன் இருக்கறனால ஈத்தேன் நைட்ரில். சோ நெக்ஸ்ட் வந்து அசிடால் ஆக்சிம் வந்து எடுத்துக்கிறோம். அத வந்து P2O5 கூட கம்பைன் பண்றோம். சோ இங்க இருக்கிற ஹைட்ரஜன், இங்க இருக்கிற ஆக்ஸிஜன் அந்த OH சேர்ந்து சோ H2ஆ வெளில வந்து எலிமினேட் ஆகுது. அப்போ இங்க இருக்கிற கார்பனும் இங்க இருக்கிற நைட்ரஜனும் கம்பைன் ஆகி we are getting the CH3CN வந்து ஃபார்ம் ஆகுது. So third method வந்து by degradation of ammonium carboxylates. So ammonium salt வந்து எடுத்துக்கிறோம். அத வந்து P2O5 ஓட ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது? இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற 2 ஆக்ஸிஜனும் சேர்ந்து சோ 2 வாட்டர் மாலிகுலா வெளில எலிமினேட் ஆகுது. சோ ரிமைனிங் இருக்கிற இந்த கார்பனும் நைட்ரஜனும் கம்பைன் ஆகுது. சோ CH3CN. So the compound name is ethane nitrile. So next one, fourth method, மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு வந்து எடுத்துக்கிறோம். அது கூட வந்து சோ நம்ம சயனஜன் குளோரைடு ClCN வந்து ஆட் பண்றோம். சோ இங்க இருக்கிற CH3யும் இங்க இருக்கிற சயனைடும் சேர்ந்து மெத்தில் சயனைட் வந்து ஃபார்ம் பண்ணுது. அண்ட் தென் இங்க இருக்கிற MgBr வந்து இந்த குளோரினோட சேருது. சோ இந்த காம்பவுண்ட் நேம் வந்து நம்ம என்ன சொல்றோம்? 2 கார்பன் இருக்கறனால ஈத்தேன், CN குரூப் இருக்கறனால நைட்ரைல். So we are call it as the ethane nitrile. Next one is the properties of the cyanide. So cyanide வந்து எப்படி இருக்கும்? Up to 14 கார்பன் இருக்கிற வரைக்கும் அது எப்படி இருக்குது? கலர்லெஸ் லிக்விடா இருக்குது. So strong characteristic sweet smell. So இது வந்து எப்படின்னா higher members வந்து crystalline solids ஆ இருக்குது. They are moderately soluble in the water. So this one is the poisonous. இதோட boiling point வந்து எப்படி இருக்குது? ஹையரா இருக்குது. So due to the high dipole moment. இதோட dipole momentனால so இதுக்கு boiling point வந்து எப்படி இருக்குது? அதிகமா இருக்கு. So next one is the chemical properties. So first one is the hydrolysis. So ethane nitrile வந்து எடுத்துக்கிறோம். அத வந்து hydrolysis பண்றோம். In the presence of the alkali or the acid. So இங்க இருக்கிற cyanide வந்து என்ன இருக்கும்? இங்க இருக்கிற ஆக்ஸிஜன் வந்து இந்த கார்பனோட கம்பைன் ஆகி C double bond O கிடைக்குது. அப்ப இந்த NH2 ஜாயின் ஆகுது. So we are call it as the acetamide. இத வந்து again complete இங்க partial hydrolysis நடந்து acetamide ஃபார்ம் ஆகுது. So கம்ப்ளீட்டா hydrolysis நடந்தோனே வந்து என்ன ஆகுதுன்னா so இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகும். So வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து so வந்து என்ன ஆகுது? இங்க வந்து OH OH பிரியுமா? சோ அப்ப OH வந்து CH3CO கூட கம்பைன் ஆகுது. சோ H வந்து இந்த NH2 ஓட கம்பைன் ஆகுது. So we are getting CH3COOH. CH3COOH ஒரு அசிட்டிக் ஆசிட் வந்து கிடைக்குது. And then ammonia as the byproduct. So and then next வந்து reduction. So நம்ம ethane nitrile வந்து எடுத்துக்கிறோம். அத வந்து reduction பண்றோம் in the presence of the nickel hydrogen or the lithium aluminum hydride. So போடும்போது இங்க இருக்கிற alkyl cyanide வந்து primary amina வந்து convert ஆகுது. So நம்ம வந்து 4 hydrogen வந்து எடுத்துக்கிறோமா. So 2 hydrogen வந்து என்ன ஆகுது?
இந்த கார்பனோட கம்பைன் ஆகுது. ஸோ CH2 கிடைக்குது. இன்னொரு 2 ஹைட்ரஜன் வந்து இந்த நைட்ரஜன் கூட கம்பைன் ஆகுது. ஸோ அப்ப NH2 வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ CH3, CH2, NH2. ஸோ the compound name is ethane amine. So next one is the condensation reaction. So first one is torphenyl condensation. So இதுல வந்து பார்த்தோம்னா ரெண்டு வந்து alkyl nitrile வந்து எடுத்துக்கிறோம். So இதுல வந்து பார்த்தோம்னா ஆல்பா ஹைட்ரஜன்ல இருக்கிற அதுதான் வந்து ரியாக்ஷன்ல வந்து இன்வால்வ் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு அல்கைல் நைட்ரில். அது வந்து நம்ம என்ன பண்றோம், இன்னொரு அல்கைல் நைட்ரில் கூட கம்பைன் பண்றோம். ஸோ இப்ப இந்த அல்கைல் நைட்ரில்ல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் தான் இப்போ ரியாக்ஷன்ல இருந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ CH3, CH2, C இங்க இருக்கிற இந்த CH2ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுது, ஸோ இந்த நைட்ரஜன் கிட்ட போயிடுது. ஸோ அப்ப ட்ரிபிள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா மாறிடுது. ஸோ சாரி டபுள் பாண்டா மாறுது. ஸோ டபுள் பாண்ட் வித் NH மாறுது. ஸோ அகைன் CH. ஸோ இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் இது கிட்ட கொடுத்துச்சுன்னா இது வந்து எப்படி மாறும், CH மாறுது. ஸோ அது கூட ஒரு CH3 குரூப் இருக்குது அண்ட் தென் CN. ஸோ த காம்பவுண்ட் நேம் வந்து 3-imino 2-methyl pentane nitrile. So NH group நம்ம என்ன சொல்வோம், imino group அப்படின்னு சொல்றோம். So next வந்து B. So nitriles containing alpha hydrogen also undergo condensation with. So first methodல நம்ம வந்து பார்த்தோம், என்ன பார்த்தோம், ரெண்டுமே alkyl nitrile இருந்துச்சு. So இதுல வந்து என்ன செகண்ட் மெத்தட்ல வந்து என்ன பார்க்கிறோம், ஒரு alkyl nitrile ஒரு எஸ்டர் கூட வந்து கம்பைன் ஆகுது. In the presence of the sodium amide in ether solution it forms the ketone nitrile வந்து ஃபார்ம் ஆகுது. சோ இந்த ரியாக்ஷன் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா லெவின்-ஹாசர் அசிடைலேஷன். சோ அப்ப இங்க வந்து ஒரு எஸ்டர் குரூப் வந்து எடுத்துக்கிறோம். இங்க வந்து சோ அல்கைல் சயனைட் வந்து எடுத்துக்கிறோம். சோ இந்த CH2 ஆல்பா ஹைட்ரஜன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுது, சோ இந்த CH2O குரூப்போட கம்பைன் ஆகுது. சோ we are getting C2H5OH ஒரு ஆல்கஹால் வந்து கிடைக்குது. ரிமைனிங் இருக்கிறது CH3, CH2, C double bond with O, CH2CN இது வந்து கம்பைன் ஆயிடுது. So the compound name is C double bond O வந்து ஃபார்ம் ஆகுது. So we are getting the இது வந்து தேர்ட் பொசிஷன்ல இருக்குது. So 1, 2, 3. சோ அப்ப தேர்ட் பொசிஷன்ல கீட்டோ குரூப் இருக்கு. அதனால 3 கீட்டோ 5 கார்பன் இருக்குது. சோ 4 இது வந்து 5. சோ டோட்டலி வந்து 5 கார்பன் இருக்கறனால பென்டேன், CN வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கறனால நைட்ரில். சோ நெக்ஸ்ட் வந்து ஐசோசயனேட், அல்கைல் ஐசோசயனேட். இத வந்து நம்ம எப்படி சொல்லலாம், கார்பைல் அமீன்ஸ்னு சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த நாமென்கிளேச்சர். ஒரு CH3 குரூப் கூட NCன்ற ஒரு குரூப் வந்து கம்பைன் ஆச்சுன்னு நம்ம என்ன சொல்றோம், மெத்தில் ஐசோசயனேட். சோ இது வந்து ரெண்டு எத்தில் குரூப்போட ஒரு NC வந்து கம்பைன் ஆயிருக்கு. அப்ப எத்தில் ஐசோசயனேட். சோ அப்ப 3 கார்பன் கூட NC வந்து கம்பைன் ஆயிருக்கு. அப்ப ப்ரோபைல் ஐசோசயனேட். சோ அப்ப ஒரு ஃபினைல் குரூப் கூட ஐசோசயனேட் வந்து கம்பைன் ஆயிருக்கு. சோ அப்ப ஃபினைல் ஐசோசயனேட். So next one is the method of preparation of the isocyanate. So first method வந்து primary amine. So இதுதான் நம்ம என்ன சொல்றோம், கார்பைல் அமீன் ரியாக்ஷன். So ஒரு மெத்தில் அமீன் வந்து எடுத்துக்கிறோம், அதை வந்து குளோரோஃபார்ம் கூட ட்ரீட் பண்றோம் in the presence of the KOH. So we are getting the CH3NC. So methyl isocyanate வந்து ஃபார்ம் ஆகுது. So அப்ப இங்க இருக்கிற பொட்டாசியமும் இங்க இருக்கிற குளோரினும் சேர்ந்து பொட்டாசியம் குளோரைடா வெளில போயிடுது. இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து 3 வாட்டர் மாலிகுல்ஸா வெளில எலிமினேட் ஆயிடுது. சோ நெக்ஸ்ட் வந்து அனிலின் எடுத்துக்கிறோம். அது கூட வந்து குளோரோஃபார்ம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை கம்பைன் பண்றோம். இங்க இருக்கிற பொட்டாசியமும் இங்க இருக்கிற குளோரினும் சேர்ந்து 3 KCl வெளில போயிடுச்சு. சோ we are getting the C6H5NC கிடைக்குது. இங்க இருக்கிற Nனும் இங்க இருக்கிற Cயும் கம்பைன் ஆகுது. சோ we are getting the phenyl isocyanate. So second method from the alkyl halide. ஒரு alkyl halide எடுத்துக்கிறோம், அது கூட silver cyanide வந்து ரியாக்ட் பண்றோம், ஆட் பண்றோம். in the presence of the ஆல்கஹால் கூட போட்டு ஹீட் பண்றோம். சோ அப்ப இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, இங்க இருக்கிற AGயும் BRயும் சேர்ந்து AgBr வெளில போயிடுது. சோ அப்ப இங்க இருக்கிற CH3 CH2 வந்து NC கூட கம்பைன் ஆகுது. So we are getting the ethyl isocyanate. சோ நெக்ஸ்ட் வந்து N-alkyl formamide எடுத்துக்கிறோம். அத வந்து POCl3 pyridine கூட ரியாக்ட் பண்றோம். சோ ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இங்க இருக்கிற ஹைட்ரஜன், இந்த ஆக்சிஜன், இந்த ஹைட்ரஜன், சோ மூணும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளில போயிடுது. சோ ரிமைனிங் வந்து இங்க என்ன இருக்குது, CH3NC வந்து கிடைக்குது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஐசோசைனேட். இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கலர்லெஸ்ஸா இருக்குது, அன்பிளசன்ட் ஸ்மெல்லிங்கா இருக்குது. ஸோ இது வந்து மோர் பாய்சனஸ். சைனைடை விட இது வந்து மோர் பாய்சனஸ் இன் நேச்சரா இருக்குது. இது வந்து ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டர். ஸோ பட் சாலிபிள் இன் தி ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்ல வந்து ஈஸியா டிசால்வ் ஆகுது, பட் வாட்டர்ல வந்து ஸ்லைட்டா தான் சாலிபிள் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இதோட மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் வந்து சைனைடை விட கம்மியா இருக்குது. ஸோ என்ன நேச்சர்னா இது வந்து லெஸ் போலார். ஸோ நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரோலிசிஸ். ஸோ இது வந்து மெத்தில் ஐசோசைனேட் எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து வாட்டர் கூட ட்ரீட் பண்றோம். ஸோ நார்மலா வாட்டர் கூட ஈஸியா ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது, பட் இன்வால்வ் ஆகாது. பட் வந்து ஒரு மினரல் ஆசிட வந்து இதுல ஆட் பண்ணும்போது ஸோ ஹைட்ரலைஸ் ஆகுது. ஸோ அப்ப இங்க வந்து என்ன ஆகுதுன்னா CH3 இந்த CN குரூப் இருக்கு இல்லையா, சோ அது வந்து NH2 குரூப் ஒரு அமினோ குரூப்பா மாறுது. சோ அமைன் குரூப்பா மாறுது. சோ we call it as methyl amine. இங்க வந்து ஃபார்மிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. சோ நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன். சோ மெத்தில் ஐசோசைனேட் எடுத்துக்கிறோம், அதை வந்து ரிடக்ஷன் வந்து பண்றோம். சோ அப்ப 4 ஹைட்ரஜன் இருக்கா, இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜன் நைட்ரஜன் கூட கம்பைன் ஆகி NH கிடைக்குது. ரிமைனிங் இருக்கிற 3 ஹைட்ரஜன் வந்து இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகுது. சோ we are getting CH3 NH CH3 டைமெத்தில் அமீன் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து ஐசோமெரைசேஷன். சோ இதுல வந்து நம்ம ஐசோசைனேட் வந்து எடுத்துக்கிறோம், மெத்தில் ஐசோசைனேட் வந்து எடுத்துக்கிறோம். இந்த குரூப்பை வந்து 250 டிகிரி செல்சியஸ்ல வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, சோ கார்பன் இந்த சைடு, நைட்ரஜன் வந்து இந்த சைடு போயிடுது. சோ அப்ப மெத்தில் சைனேட் வந்து கிடைக்குது. சோ நெக்ஸ்ட் வந்து அடிஷன் ரியாக்ஷன். ஒரு அல்கைல் ஐசோசைனேட் வந்து எடுத்துக்கிறோம், அதை வந்து ஹாலோஜினேஷன் பண்றோம். சோ ஹாலோஜினேஷன் பண்ணும்போது இதுல இருக்கிற ஒரு பை பாண்ட் வந்து பிரேக் ஆயிட்டு சோ அங்க வந்து 2 ஹாலஜன் குரூப் வந்து அட்டாச் ஆகுது. சோ அண்ட் தென் அல்கைல் ஐசோசைனேட் எடுத்துக்கிறோம், அது கூட சல்ஃபர் வந்து ஆட் பண்ணும்போது சோ இதுல இருக்கிற ஒரு பை பாண்ட் வந்து பிரேக் ஆயிட்டு சோ RN, சோ அது கூட ஒரு சல்ஃபர் குரூப் வந்து அட்டாச் ஆகுது. சோ த அல்கைல் ஐசோ தயோசயனேட். ஏன் அங்க தயோனா அங்க சல்ஃபர் குரூப் வந்து மென்ஷன் பண்ணுது அது. சோ நெக்ஸ்ட் வந்து அல்கைல் ஐசோசைனேட் வந்து சோ ஆக்ஸிஜன் கூட வந்து கம்பைன் பண்றோம் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் மெர்குரி ஆக்சைடு ஆர் தி ஓசோன். சோ அப்ப இங்க இருக்கிற ஒரு பாண்ட் வந்து பிரேக் ஆயிட்டு இங்க வந்து ஆக்ஸிஜன் வந்து ஜாயின் ஆயிடுது. சோ த காம்பவுண்ட் நேம் இஸ் அல்கைல் ஐசோசயனேட், ATE. சோ ATE ன்னு முடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் தி ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட். இதுல வந்து நைட்ரோ அல்கேன், நைட்ரோ மீத்தேன் வந்து காருக்கு வந்து ஃபியூவலா யூஸ் பண்றோம். குளோரோபிக்ரின் CCl3NO2ங்கிற காம்பவுண்ட் வந்து இன்செக்டிசைடா யூஸ் ஆகுது. ஸோ அண்ட் தென் நைட்ரோ ஈத்தேன் வந்து ஒரு ஃபியூவல்ல வந்து ஒரு அடிட்டிவா யூஸ் பண்ணுது. ஸோ அண்ட் ஆல்சோ இட் யூஸ்ட் அஸ் தி குட் சால்வெண்ட். ஸோ அண்ட் தென் 4% சொல்யூஷன் ஆஃப் தி அல்கைல் நைட்ரேட். ஸோ ஆல்கஹால் கூட 4% இருக்கிற அல்கைல் நைட்ரேட் வந்து ஸோ நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்வீட் ஸ்பிரிட் ஆஃப் நைட்னு சொல்றோம். ஸ்வீட் ஸ்பிரிட் ஆஃப் நைட். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டையூரிட்டிக் அப்படின்னு டையூரிட்டிக் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நைட்ரோபென்சீன். ஸோ நைட்ரோபென்சீன் வந்து இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் த லூப்ரிகேட்டிங் ஆயில். ஸோ லூப்ரிகேட்டிங் ஆயில் மோட்டார்ஸ்க்கு மெஷினரிக்கெல்லாம் ஒரு லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அண்ட் தென் இட் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் த டைஸ், ட்ரக்ஸ், pesticides, synthetic rubber, aniline and the explosive like TNT and the TNB. So next one is cyanide and the isocyanate. So alkyl cyanide are the important intermediate in the organic synthesis. So and then nitriles are used in the textile industry. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேன்சர் ட்ரக். ஸோ மைட்டோசின்ற ஒரு ட்ரக்ஸ் வந்து ஸோ நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றோம், பர்டிகுலர்லி ஃபார் த ஸ்டொமக் அண்ட் தி கோலன் கேன்சர். இதுல இருக்கிற அசிரிடின் குரூப். ஸோ அசிரிடின் குரூப்னா இந்த குரூப் தான் நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா ஸோ டிஎன்ஏ வந்து டீக்ரேடேஷன் பண்ணுது. ஸோ அந்த கேன்சர் செல்ஸ்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுது. ஸோ திஸ் ஒன் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி மைட்டோமைசின் C.